கிட்னி டேமேஜ் ஆனா என்னென்ன சிம்டம்ஸ் வரும்? என்ன டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. பிரிவென்ட் பண்ண எதுவும் சொல்லலேன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. கிட்னி டேமேஜ் வராம இருக்க இந்த 5 ஹேபிட்டையும் கட்டாயமா ஃபாலோ பண்ணுங்க. கிட்னி ஃபெயிலியர் அப்டின்னா அது ஒரு நாள்ல வர்றது கிடையாதுங்க. நாளுக்கு நாள் நம்ம லைஃப் ஸ்டைல் தாங்க அத உருவாக்குது. அத தவிர்த்து அந்த 5 விஷயங்கள கண்டிப்பா என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி. சரியான அளவு தண்ணி. ஒரு நாளைக்கு 2 இருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஆனா ஓவர் வாட்டர் குடிக்கிறதுன்னா 5 லிட்டருக்கு மேல தண்ணியும் குடிக்கக்கூடாதுங்க. தாகம், உடல்நிலை பார்த்து தண்ணி குடிக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா சுகர், பிபி கண்ட்ரோல் இல்லாததாங்க கிட்னி டேமேஜுக்கு நம்பர் 1 காரணம். டயபெட்டிஸ், ஹை பிபி மருந்துகள் எடுத்தாலும் சரி, டயட் ஃபாலோ பண்ணாலும் சரிங்க. கண்ட்ரோல் கண்டிப்பா அவசியம். தேர்ட் பார்த்தீங்கன்னா உப்பு. சைலண்ட் கில்லர்னு சொல்லலாம். அதிக உப்பு பார்த்தீங்கன்னா பிபி அதிகப்படுத்தும். கிட்னி டேமேஜ் அதிகரிக்கும். ஊறுகாய், அப்பளம், கருவாடு ரெகுலர் ஹேபிட் ஆக்காதீங்க. எப்பவாவது எடுத்துக்கலாம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர். சின்ன வலி வந்தாலே உடனே மாத்திரையை பார்த்தீங்கன்னா பார்மசில போய் வாங்கி சாப்பிடுறது அதை ஸ்டாப் பண்ணணுங்க. கிட்னிக்கு வந்து இதாங்க ஸ்லோ பாய்சன் சொல்லுவோம். டாக்டர் அட்வைஸ் இல்லாம ரெகுலரா யூஸ் பண்ணாதீங்க. ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா தூக்கம். ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல். நல்லா தூங்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். மிதமான எக்ஸசைஸ் டெய்லி ரொட்டீன் ஆக்கணும். நீங்க கவனிக்காம இருக்க இந்த சின்ன விஷயம் தாங்க கடைசியில டயாலிசிஸ் வரைக்கும் கொண்டு போகுது. இப்ப கிட்னி ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா அதிகமா வர்றது 90% அன்கண்ட்ரோல் சுகர், பிபி, லைஃப் ஸ்டைல் தாங்க காரணம். கிட்னி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க.